கலாமின் குடும்பம் பேர் சொல்லும் அளவுக்கு பெரும் வணிக பின்னணியை கொண்டது. இவரது முன்னோர்கள் கடல் வாணிபத்தில் சிறந்து விளங்கினர். ஆனால் கலாம் பிறந்தபோது வறுமையின் பிடியில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்தது அந்த குடும்பம். ஏற்கனவே 4 குழந்தைகளுக்கு பெற்றோராகி இருந்த ஜைனுலாப்தீன் ஆசியா அம்மா தம்பதிக்கு 5வது மகனாக பிறந்தார் அப்துல் கலாம். ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் பள்ளி படிப்பை ஆரம்பித்தார். இவர் அகரம் எழுத ஆரம்பித்த போதே இந்த நாடும் ஓர் அறிவியல் விஞ்ஞானியின் பெயரை குறித்துக் கொண்டு விட்டது. எனினும் பள்ளி படிப்பை தொடரும் போதே குடும்ப வறுமை காரணமாக கிடைத்த வேலைகளை செய்ய தொடங்கினார். குறிப்பாக வீடு வீடாக சென்று பேப்பர் போடும் வேலையை செய்தார். அதுவும் வெறும் கால்களோடு 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்று பேப்பர் போடுவது அவருக்கு கடினமாகவே இருந்தது. இதன் காரணமாக படிப்பிலும் சராசரி மாணவனாகவே இருந்தார். ஆனாலும் தினமும் பேப்பர் போட்டுவிட்டு திருக்குர்ஆன் ஓதுவதையும் வழக்கமாகவே வைத்திருந்தார். வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு வாழ்க்கையை தொடங்கியவரை பற்றி பின்னாளில் பேப்பராக பாராட்டி எழுதும் அளவுக்கு உயர்ந்தார் அப்துல் கலாம். பள்ளி பருவத்தில் கலாம் சராசரி மதிப்பெண்களே பெற்றாலும் எதையும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமுள்ளவனாக திகழ்ந்தார். குறிப்பாக பிற மாணவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் கணித பாடம் கலாமுக்கு அல்வா சாப்பிடுவதைப் போல இனித்தது. இந்த நிலையில்தான் பள்ளி படிப்பை நிறைவு செய்த கலாம் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் இளம் அறிவியல் பிரிவில் சேர்ந்தார். அங்குதான் பின்னாளில் எழுத்தாளரான சுஜாதா நண்பராக கிடைத்தார். கல்லூரி காலத்தில் கலாம் அமைதியான சுபாவமும் மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனிக்கும் திறன் கொண்டவராகவும் இருந்தார் என்று பின்னாளில் சுஜாதா நினைவு கூறியதும் உண்டு. குடும்பத்தின் வறுமை சூழலுக்கு மத்தியில் கல்லூரி கல்வியை தொடர்ந்த கலாம் பொருளாதார வசதி இல்லாத காரணத்தால் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தார். 1954ஆம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்ற கலாம் இயற்பியலில் முதுகலை படிப்பதை விடுத்து விண்வெளி பொறியியல் படிப்பில் சேர சென்னை MITயில் விண்ணப்பித்தார். காரணம், விண்வெளித்துறையில் சாதிக்க வேண்டும் என்கிற அவரது எண்ணம் தான். ஆம், சிறுவயதில் இருந்தே விண்வெளித்துறை மீது அளவிலாத காதல் கொண்டிருந்த கலாம் அந்த துறையில் கால் பதித்துவிட முடிவு செய்தே MITயில் ஏரோஸ்பேஸ் துறையில் சேர்ந்தார். அதே கல்லூரியில் முதுகலையும் முடித்தார். உண்மையில் தான் ஒரு விமானியாக வேண்டும் என்பதே கலாமின் குறிக்கோளாக இருந்தது. அதற்கான தேர்வையும் எழுதினார். ஆனால் அதற்கு 8 நபர்களே போதுமானதாக இருந்தது. 9வது இடம் பிடித்த கலாம் நூலிலையில் அந்த வாய்ப்பை இழந்து விமானியாகும் வாய்ப்பை தவறவிட்டார். ஆனால் இவர்தான் இந்தியாவின் ஏவுகணை கனவை சாத்தியப்படுத்துவார் என்று அவரை கெட்டியாக பிடித்துக் கொண்டது வரலாறு. 1960ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி மேம்பாட்டுக் கழகத்தில் விஞ்ஞானியாக வாழ்க்கையை தொடங்கினார். ரஷ்யா 1957லும் அமெரிக்கா 1958லும் விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பியிருந்தன. இந்த நாடுகளையெல்லாம் ஒப்பிடுகையில் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் கத்துக்குட்டி நாடாகவே இருந்தது. ஆனால் அதைத்தான் மாற்றி எழுத வேண்டும் என்று டாக்டர் விக்ரம் சாராபாய் தலைமையிலான இந்திய இளம் அறிவியலாளர்கள் முயன்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவராக DRDOவில் பணிக்கு சேர்ந்த அப்துல் கலாம் நிலம் நீர் இரண்டிலும் செயல்படும் வகையில் ஒரு ஹோவர்கிராப்டை வடிவமைத்து கொடுத்திருந்தார். எனினும் வானியல் ஆய்வு மீதான விருப்பத்தின் வெளிப்பாடாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவில் இணைந்து பல்வேறு பயிற்சிகளை பெற்றார். இக்காலத்தில் ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து அறிந்து கொண்டார். இதன் பிறகு இந்தியாவில் PSLV மற்றும் SLV திட்டங்கள் வேகம் எடுத்தன. கலாம் திட்ட இயக்குநராக இருந்தபோதுதான் திருவனந்தபுரத்தில் SLV-3 ராக்கெட் திட்டம் உருவானது. இக்காலத்தில் நாளொன்றுக்கு 18 மணி நேரம் வரை கலாம் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தது கலாமுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே மைல்கல்லாக அமைந்தது. இந்த வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு அவருக்கு நாட்டின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது. இந்தியா ஏவுகணைகளை தயாரித்து விடாமல் தடுக்க அப்போது அமெரிக்கா தலைமையில் மேற்கத்திய நாடுகள் பல வழிகளில் முயன்றன. ஏவுகணை தயாரிப்புக்கு உதவக்கூடிய எந்த பொருளும் இந்தியாவுக்கு கிடைக்காதபடி தடை விதித்தன. அத்தனை தடைகளையும் மீறித்தான் இந்தியா ஏவுகணை தயாரிப்பில் முன்னேற்றம் கண்டது. இதன் விளைவாகவே நமது ராணுவத்தில் அக்னி ஏவுகணை இணைக்கப்பட்டது. சுமார் 8000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் அக்னி ஏவுகணைகள் இந்திய ராணுவத்தில் உள்ளன. எனினும் சுமார் 12000 கிலோமீட்டர் தொலைவிலான இலக்கை துல்லியமாக தாக்கும் அக்னி ஏவுகணை திட்டம் ஆய்வில் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே காரணம் அப்துல் கலாம் தான். ரோஹிணி செயற்கைக்கோள்